ஒரு 40 ஆண்டு நினைவுகளின் சுமைகளோடு நிற்கிறேன். எதை சொல்வது, எதை விடுவது, சொல்லி முடித்துவிட முடியுமா? இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் எனக்குள் இருக்கிறது. சில நேரங்களில் நெருக்கங்கள் எப்படி ஒருவரை புரிந்து கொள்ள உதவுகிறதோ அதைப் போலவே ஒருவரை புரிந்து கொள்வதற்கு தடையாகவும் இருக்கிறது. எனக்கும் என் அப்பாவுக்குமான மகன் தந்தை உறவு என்பது அதற்கும் அப்பால் ஒரு அறிவு சார்ந்த உறவாகவும் இருந்திருக்கிறது. இங்கே பேசுகிற போது பலரும் பல தங்கள் நினைவலைகளை பகிர்ந்து கொண்டார்கள். எனக்கும் அப்படியான நிறைய நினைவுகள் இருக்கிறது. என் அப்பா கடந்த ஒரு 2021 அவருக்கு உடல் சார்ந்து சில பாதிப்புகள் இருந்தது. அதிலிருந்து முழுமையாக மீண்டு வந்து விட்டார். இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில்தான் மீண்டும் அவருக்கு உடல்நலக்குறைவு தொடங்கியது. அதன் பிறகு அவர் சொன்ன எல்லா மருத்துவர்களிடமும் வைத்தியத்தை கூட மருத்துவத்தை கூட அவர் விருப்பப்படி தான் நாங்கள் பார்த்து கொண்டோம். மருத்துவர்களை அவரே தெரிவு செய்தார். என்னை இந்த டாக்டர்கிட்ட கூட்டி போ அப்படிம்பார். தோழர் அறம் சொன்னது மாதிரி ஒரு நாள் நான் வகுப்பறையில் இருக்கிறேன். எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் கிளாஸில் இருக்கேன்ப்பா, அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு வகுப்பு முடிச்சுட்டு வந்து கேட்குறேன். தீசு பேசினாரு, நீங்கள் அறத்தை பார்த்தீங்களான்னு கேட்டார். அறம் எம்டி தான், என்னை முதல்ல அறத்துட்டு கூட்டிட்டு போ அப்படின்னாரு. நான் சொன்னேன், உடனேனா எப்படிப்பா கூட்டிகிட்டு போக முடியும், எனக்கு நான் போய் விட்டுட்டு வந்துட முடியாது, அவருக்கு இருக்கிற பணிச்சுமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காத, அது என் குடும்பம் தான், அவர் என்னை பார்த்துக்குவார் அப்படின்னாரு. நான் இப்போது வரை அறம் தோழரிடம் பேசவில்லை. அவர் அங்கே வைத்தியத்துக்கு போனப்போ நான் பேசலை. அதன் பிறகு இப்பொழுது வரைக்கும் நான் அவரிடம் பேசவில்லை. நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் என் அப்பாவுக்கு காற்றில் பரவிய விதையாக விழுந்திருக்கக்கூடும். விழுந்தார் என்று அவரை பதிவு செய்கிறார். என்னை அவர் விதைத்தார். அநேகமாக என்னுடைய 6வது அல்லது 7வது படித்துக் கொண்டிருந்தேன் என்று நினைக்கிறேன். இங்கே மாங்காடு முகாம் என்று அப்போது அண்ணாச்சி பொன்னில் இங்கு தான் இருந்தார். மாங்காடு முகாம் போட்டிருந்தார்கள், 10 நாள் முகாம். இயல்பாக என் அப்பா என்னை விடவும் என் தம்பிகளிடம் அன்பாக இருப்பார். இலக்கியத்தில் மட்டும்தான் என்னிடம் அன்பாக இருப்பார். அந்த முகாமுக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். அது 10 நாள் முகாம். நான் பள்ளிக்கூடத்தில் லீவ் போட்டுட்டு தான் போயிருந்தேன். அங்கே தான் முதலாக நான் பொன்னியிலன் அவர்களை சந்தித்தேன், தோதாத்ரி அவர்களை சந்தித்தேன். அப்புறம் கோவையில் நான் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு மாநாடு, கலை இலக்கிய பெருமன்ற மாநாடு, என்னை இங்கே கூட்டிகிட்டு போனார்.
அங்கே ஒரு பெரிய மாநாடு, பெரிய அரங்கம், ஆயிரக்கணக்கான பேர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ நான் கால் சட்டை பருவத்திலிருந்து மாறிய வயது அது. அப்போது நான், சுவாதி, மீரா, வெங்கடேஷ் இப்படி ஒரு இளம் பட்டாளம் இங்கிருந்து போயிருந்தோம். தோழர் பிச்சையப்பா, மாமா மூட்டாம்பட்டி ராஜு, சந்துரு, அழகம்மாள் தோழர், அப்துல் சலாம், இப்படி நிறைய பேர்கள் அன்றைய கலை இலக்கிய பெரும்பற்றத்தினுடைய இயக்க நண்பர்களாக இருந்து இயங்கிக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் ஞாயிறன்று சின்ன டிஎல்சியில் அந்த கூட்டம் நடக்கும். அங்கே வந்து அங்கே தான் நான் முதல்ல கவிதை எழுத தொடங்கி ஒரு வாசித்து காட்டக்கூடிய ஒரு நம்பிக்கை பெற்ற இடம் அதுதான். அப்படி கோவை மாநாட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். இங்கேருந்து புதுக்கோட்டையிலேருந்து நிறைய தோழர்கள் போயிருந்தோம். அங்கே போகிறப்போ திடீர்னு என்னை கேட்டாங்க, கவிதை வாசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஒன்றும் எழுதலை. சரின்னு அப்புறம் அங்கேயே உட்காந்து சின்னதாக கிரிக்கிட்டு போய் வாசித்தேன். கொஞ்சு தமிழ் விஞ்சு பருவம் கோதை எனக்கு இருக்கும், உமை கெஞ்சி வர வைக்கும் இடை கொஞ்சு நடை குலுக்கும், அஞ்சுகத்தை தொட்டிடவே நெஞ்சு துடிதுடிக்கும், பின் அஞ்சி அஞ்சி அருகில் வந்து ஆசை விழி உரைக்கும், கற்பனை தூண்டும் பருவம் கருத்தரிக்கும் நெஞ்சில் உருவம், பற்பல சொல்லும் புருவம் பார்த்தால் மறுக்கும் கர்வம், தற்பொழுதெனக்கு சிறுமை தரணி தந்திட்ட கொடுமை, அற்பமாய் நான் அதை அழிப்பேன் அடுத்து பெரும்புகள் படைப்பேன், வான்மேகம் சூழட்டும் வஞ்சியன் கூந்தலுக்கு ஈடா, தேன் குவளை மலரட்டும் தேவியன் விழிக்கது நேரா, மான் துள்ளட்டும் மஞ்சத்தில் சேர்ந்தனைக்க வருமா, நான் தான் பூத்திருப்பேன் நாதன்மை தழுவியிருப்பேன், அந்தி மாலை பொழுதும் என்மேல் ஆசை வைக்கும், ஏதேதோ அந்த நிலவில் குறைகள் என ஆத்திரத்தில் துடிக்கும், சந்திக்கும் வேளை எண்ணி சஞ்சலத்தில் கொதிக்கும், பின் பந்தி வைப்போம் வா வா என என்னை பயந்து பயந்து அழைக்கும், இத்தனையும் என்னிடத்தே இருப்பாய் நான் வைத்திருந்தும், அத்தனையும் அவனுக்கென அணைகளின்றி உரிமை தந்தும், புத்தனையும் எரிந்து விட்டு பொருளாசை கொண்டு என்மேல் செத்தனைக்கு மண்ணை போல் செருப்பாய்த்தான் நினைக்கின்றான், கொத்தடிமைதானோ நான் கொடுமைகள் கொத்தி எறிவேனோ, பித்தம் பிடித்த ஆண் இனத்தை பிழை திருத்தி தருவேனோ, சித்தம் குளிரும் வரை சிந்திப்பேன் சிந்திப்பேன், இங்கு புத்தம் புது உலகம் புலர்ந்த பின் உயிர் துறப்பேன் என்று அந்த கவிதையை வாசித்தேன். அப்போது பேராசிரியர் முத்துமோகன் அவர்கள் அந்த அரங்கத்தில் எதிரியிருந்தார். நான் அரங்கத்திலிருந்து மேடையிலிருந்து இறங்கியவுடன் வந்து என் கையை பற்றி கொண்டு சொன்னார், உனக்கு ரொம்ப இயல்பாக வார்த்தை வந்து விழுது, கம்பன் நல்லா படி அப்படின்னாரு. அப்படி என்னை உருவாக்கியதில் அவருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அதே போல அந்த மாநாட்டில் தான் KCS அருணாச்சலம் அவர்களை, சு சமுத்திரம் அவர்களை, கோமல் சுவாமிநாதன் அவர்களை, இயக்குனர் இளையபாரதி அவர்களை மிக இணக்கமாக என்னை அவர்கள் தங்களோடு இணைத்து கொண்ட தருணங்களாய் நான் இப்போதும் நினைவு கூறுகிறேன். என் வயது 15 வயது. என் அறிவு என்னவாக என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் அனுபவம், அவர்கள் வயது என்னை இணையாக அவர்களோடு உட்கார்ந்து அவர்கள் பேசுகிற விஷயங்களுக்குள் என்னையும் பங்கேற்கவும் விவாதிக்கவும் அனுமதித்தார்கள். அந்த வாய்ப்புகள் என் அப்பா தான் எனக்கு உருவாக்கி தந்தார். சில முரண்கள் அவரிடம் எனக்கு உண்டு. ஒரு முறை நான் தோழர் ஜெயகாந்தன் அவர்களை நான் 12வது படித்து முடித்த சமயம் சென்னையில் இருந்தேன். திடீரென்று தோன்றியது ஜெயக்கையை பார்க்கலாம் என்று. KK நகர் வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் ஒரு 4-4:30 மணி இருக்கும். நான் காலிங் பெல் அமுக்குனேன். அவர் தான் வந்தார். ஜேகே தான் வந்து கதவு திறக்க வந்தார். ஒரு முண்டா பனியன், ஒரு கேரள சாலையில் ஒரு கைலி கட்டியிருந்தார். வாங்க, யார் நீங்கள் அப்படின்னாரு. நான் முருகானந்தம்.
புதுக்கோட்டையிலேருந்து வரவங்கள பார்க்கணும் அப்படின்னேன். எதுக்காக அப்படின்னாரு. சும்மா தானே, சும்மா என்னை பார்க்க வேணாம் போங்கன்னு கதவை சாத்திட்டாரு. நான் தயங்கி நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் உடனே சுதாரித்து, நான் செம்பை மணவாளன் பையன் அப்படின்னேன். கதவை திறந்துட்டு உள்ளே வாங்கினேன். அப்பா எப்படி இருக்கார் அப்படின்னாரு. நான் அதை சொல்லுவதில் எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. நான் சொல்லாமல் தவிர்க்க நினைத்தது காரணம், எனக்கென்று ஒரு சுயமுகம் வேண்டும் என்கிற ஒரு ஆசை. வேறொன்றும் அல்ல, அது அவ்வளவுதான். தங்கமூர் சாருக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கருத்து சார்ந்து அவருக்கும் எனக்கும் முதல் நாள் சாயங்காலம் பேசிக்கிறோம். நான் அந்த பள்ளியில் வெங்கடேஸ்வரா பள்ளியில் தான் நான் முதல்ல ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன். என்னை அனுமதித்தார். எனக்கு எந்த இன்டர்வியூமே இல்லை. என்னை பற்றி சுயமுகவரி கூட அவர் கேட்கவில்லை. நான் ஹையர் செகண்டரி தொடங்குகிறேன் சார், நீங்கள் வாங்க, அவ்வளோதான் சொன்னார். என்னை யாருன்னு தெரியாது, முருகானந்தம் மட்டும்தான் தெரியும். ஒரு 2-3 மாதம் பணியாற்றிய பிறகுதான் ஒரு நாள் மாலை ஒரு விஷயமாக அவர் நான் பேசி கொண்டிருந்த பிறகு என்னை யாருன்னு விசாரிச்சிருக்கார் போல இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் சார் நீங்கள் செம்பை மணவாளன் பையனா அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னேன். ஏன் இவ்வளோ நாள் சொல்லவே இல்லை அப்படின்னாரு. நீ மணவாளன் பையங்கிறக்காண்டி வேலை கொடுத்தீங்களா, முருகானத்துக்கு வேலை கொடுத்தீங்களா அப்படின்னேன். அது ஒரு ஒரு அறியாமை என்று கூட நாம் புரிந்து கொள்ளலாம், அல்லது என் சுயம் தேடுகிற முயற்சி என்றும் புரிந்து கொள்ளலாம். அது நிறைய நேரங்களில் அவர் கண்ணாடியில் என்னை பார்ப்பதில் எனக்கு ஒரு சின்ன சங்கடம் இருந்தது. இப்போது அது பெருமையாக இருக்குது, அது வேறு. அந்த இடத்திலிருந்து தான் நான் அவரிடம் அதை கேட்டேன். நீங்கள் மணவாளன் பையங்கிறக்காண்டி வேலை கொடுத்தீங்களா அப்படின்னு. இல்லை சார், நான் சும்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு கடந்துட்டாரு. ஒரு சராசரி தந்தையாக அவர் எங்களுக்கு நடந்துக்கிட்டதே கிடையாது. நல்லதிலும் சரி, கெட்டதிலும் சரி. நான் ரெண்டையுமே பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. அவர் எங்களை அடித்ததே இல்லை, திட்டினது இல்லை. திருச்சியில் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார், தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார், கட்டட தொழிலாளியாக. நான் என் வீட்டில் இருக்கும் டால்ஸ்டாயோட புத்தகங்கள், தஸ்தாவ்ஸ்கியோட புத்தகங்கள், செம்பாட்டூரில் ஒரு அலமாரி முழுக்க புத்தகம் இருக்கும். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு 1000 பக்கம் 1500 பக்கம் கொண்ட பெரிய பெரிய தலையணை போல இருக்கும். நான் பார்க்குற பொழுது நான் வியந்து போயிடுவேன். அந்த வயதில் நான் தொடக்கூட பயப்படுவேன், இது எப்படி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் 5 மணி காலை வேலைன்னா காலைல 7 மணிக்குன்னா வீட்டிலேருந்து வேலைக்கு போயிடுவார். ஒரு 3 மணி 3:30 மணிக்கு வேலை முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் படுத்திருப்பார். அதுக்கப்புறம் செம்பாட்டூர் வயல்வெளிகளில் புத்தகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப நிசப்தமாக இந்த உலகத்தோடு எந்த ஒட்டுறவும் இல்லாத ஒரு மனிதனை போல உட்காந்து படிக்க தொடங்குவார். ரொம்ப அசாத்தியமாக படிப்பார், ரொம்ப அசாத்தியமாக படிப்பார். அவர்தான் உலக இலக்கியவாதிகளை நேரடியாக பேசினதில்லை. அவர் வாசிக்கிறத பார்த்து நான் எப்பாவது எடுத்து பார்ப்பேன். அவர் தன்னுடைய பிழைப்புக்காக, வாழ்க்கை நடத்துவதற்காக ஒரு தொழிலை காலம் அவர் கையில் திணித்தது. ஆனால் அவரை ரொம்ப நேர்த்தியாக செஞ்சார், ரொம்ப நேர்த்தியாக செஞ்சார். என் அப்பா வேலை பார்க்க நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். அவர் கையில் சின்ன எங்கேயுமே நீங்கள் கலவையே ஒட்டியிருக்காரு. காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு இறங்குவார், கால்லையோ கையிலோ எங்கேயும் கலவை ஒட்டியிருக்காரு. அவ்வளோ நேர்த்தியாக வேலை செய்வார். இங்கே நம்ம பிருந்தாவனத்துலேருந்து நேராக போனோம்னா ஒரு இப்போ அந்த வீடு இருக்கா இல்லையான்னு தெரியல, ஒரு ஓட்டு வீடு ஒன்று இருக்கும். முன்னாடி ஒரு சின்ன திண்ணை இருக்கும்.
அவர் யதார்த்தமாக ஒரு நாள் சந்திக்கிறப்போ நான் யார் பணி எந்த ஊர் என்னன்னு கேட்குறப்ப நான் செம்பாட்டூர் அப்படின்னோடனே தோழர் சொன்னார், அப்பா பேர் பிச்சைன்னு. இல்லை, பிச்சை இல்லை, பிச்சை முத்து. பிச்சை முத்து. என்னுடைய தாத்தா மலேசியாவில் ஆசிரியராக பணியாற்றியவர், என் அப்பாவினுடைய அப்பா. ஆனால் காலச்சூழல் இவரை படிக்க வைப்பதற்கு கூட அவருக்கு வாய்ப்பற்று போனது. மகனை படிக்க வைக்க கூட வேண்டாம் என்கிற எண்ணம் எல்லாம் அவருக்கு இல்லை. ஆனால் காலம் வாய்ப்பு தரவில்லை. அவர் பிச்சைமுத்துங்கிறது கூட ஒரு பெயர் காரணம் இருக்குது. என் தாத்தாவுக்கு முதல்ல வந்து ஒரு பெண் குழந்தை. அவங்க இறந்து போன பிறகு அவர் ஏறத்தாழ மனநோயாளியாக மாறியிருக்கிறார். அதன் பிறகு என் அப்பா பிறந்ததினால் அவர் பிச்சைமுத்து என்று பெயர் வைத்திருக்கிறார். அப்படி அந்த செம்பாட்டூர்னு சொன்னோன்னே, பிச்சைமுத்து தெரியுமா அப்படின்னு கேட்டார். என் அப்பா தான் அப்படின்னு. அப்படியே ஐயா, அவர் தான் அந்த திண்ணையை கட்டி கொடுத்தாரு. அது வெயிலை மழையும் கிடைக்கியா? அவர் சொன்னார், நீ 10 வருஷத்துக்கு இதில் எதுவுமே கை வைக்க வேணான்ட்டு போனார். 15 வருஷம் ஆச்சியா, ஒன்றும் பண்ணலையா, அது அப்படியே தான் ஏன் இருக்குது அப்படின்னாரு. அந்த கலவை கலக்கிற விதம் அப்படி இருக்கும். ஒரு நொடி கூட அந்த கலவையை வந்து அப்படி விட மாட்டார். விட்டிங்கன்னா சிமெண்ட் ஒரு இடத்துல போய் உறைஞ்சிரும். அது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அப்படி வேலையை நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். பக்கத்துலேயே இருந்து அவர் வேலை பார்க்குறத பார்த்துருக்கேன், ரசிச்சிருக்கேன். இந்த சீலிங் பூசுறது வந்து ரொம்ப கட்டட வேலையிலேயே ரொம்ப கிரிட்டிக்கலான ஒர்க் வந்து இந்த சீலிங் பூசுறது. அப்படி அடிப்பாங்க, கலவை பொத்துன்னு கீழே விழுந்துடும். அவ்வளோ நேர்த்தியாக பூசிட்டு வருவார். ஒரு ட்ராப் கீழே விடாது. அதே மாதிரி மேலே சாரம் போட்டு நின்னாங்கன்னா அது மேலே ஸ்டூல் வச்சுக்கிட்டு சாந்து தட்டி அது மேலே வச்சுப்பாங்க. வைக்கவே மாட்டார். இந்த கையில் சாந்து தட்டி இருக்கும், இப்படி தான் அடிப்பார். அது மினிமம் ஒரு 10-12 கிலோ வெயிட்டாவது இருக்கும். அது கையில் தான் பிடிச்சிருப்பார், கீழே வைக்கவே மாட்டார். பிடிச்சிட்டு தான் அடிப்பார். அப்படி ஒரு தேர்ந்த தொழிலாளியாக இருந்தார். அப்போது நான் 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். அப்போது முத்துராமன் சார் அங்கே தான் ஒர்க் பண்ணாங்க. அவர் எனக்கு 8th வகுப்புக்கு வந்தார். ஓராண்டு நான் அவரிடம் படித்தேன். அவ்வளோதான் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்படி நான் 6ஆம் வகுப்பு படிக்கிற போது அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். திருச்சியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். எங்கள் அம்மாச்சி வீட்டில் ஊர் திருவிழா, கோயில் திருவிழா. அதுக்காக நாங்கள் எங்கள் குடும்பத்திலேருந்து எல்லாரும், எங்கள் பெரியம்மா 2 பெரியம்மா, எனக்கு எல்லா பசங்களும் அங்கே வந்திருக்கிறோம். இவரும் அங்கே வந்திருந்தார். வந்துட்டு காலையில் எனக்கு அந்த காட்சி அப்படியே நினைவு இருக்குது. எங்கள் அம்மாச்சி வீடு ஒரு பூசப்படாத ஒரு மாடி வீடு கட்டியிருந்தாங்க. பூசப்படலை. அப்போ அந்த ஹாலில் உட்காந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. இவர் நாங்கள் உட்காடுறோம். ஒரு கடிதம் நல்லா இருந்துச்சுட்டா, நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்னாரு. நான் ரொம்ப பெருமையாக சரிங்கப்பா அப்படின்னேன். அம்மா, அது ஏன் இவ்வளோ எழுத்துப்பிழை இருக்குது அப்படின்னாரு. நான் ஒரு நொடி கூட தாமதிக்கலை. நான் தான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட் ரேங்கு, என்னைய போய் எழுத்துப்பிழைன்றீங்க அப்படின்ட்டேன். அவரும் ஒரு நொடி கூட தாமதிக்கலை, அரைஞ்சிட்டார். அதுதான் என்னை எங்கள் அப்பா அடித்த முதல் அடியும் கடைசி அடியும். அரைஞ்சிட்டாரு. நான் அழுதேன். கொஞ்ச நேரம் கழித்து வாடா அப்படின்னாரு. தவறு இருக்குன்னா திருத்திக்கோ, அதுக்கு முதல் மதிப்பெண் வாங்குறதுக்கு என்ன தொடர்பு அப்படின்னாரு. அதே போல் மழை, நான் பேசுவதில் உச்சரிப்பு பிழைகள் இல்லாமல் இருக்கும் என்று என்னால் நம்ப முடிகிறது என்றால் அது என் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தது. நான் செம்பாட்டூரில் படிக்கிறப்ப ஒரு நாள் வந்து, அப்பா ஒரே மலையாக இருக்குப்பா அப்படின்னு. இங்கே வாடா, என்ன மழை பெய்யுது, என்ன பாறையாக கொட்டிக்கிட்டு இருக்கு, என் மழைன்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு. அதன் பிறகு எனக்கு பட்ட பேரே மழை தான் என் பள்ளிக்கூடத்தில். அதை நான் ரொம்ப வருத்தமாக போய் சொன்னேன். எல்லாரையும் இந்த மழை மழைன்னு கிண்டல் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு. நீ சரியாக தானே சொல்கிற, தப்பாக சொல்கிற, கிண்டல் பண்ணுறதுக்கு நீ ஏன் வருத்தப்படுற அப்படின்னாரு. நான் அதை மாற்றிக்கிட்டேன். சரி,
இப்போது கூட நான் அவரிடம் பேசுகிற போது மிக கவனமாகவே பேசுவேன், மிக கவனமாகவே எழுதுவேன். அப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அவரோடு எனக்கு நிறைய முரண்கள் உண்டு. அந்த முரண்கள் என்பது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. பட் அவருடைய பார்வையில் அவர் எங்களுக்கு அந்த விதைத்த அந்த அடிப்படை இருக்கு இல்லையா, அது வேற ஒரு விஷயத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கு. பட் இப்போ இவ்வளோ பேர் வந்து பேசுகிறப்போ, அவர் இறந்த அடுத்த நாள் வந்து காலையில் 5 மணிக்கு மதுரையிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, என் பேர் சோலை, என் அப்பா எப்போ ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்கிறார், எனக்கு சோலைன்னு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு. நான் சோலை பேசுகிறேன், உங்கள் அப்பாவும் நானும் வந்து ஒரு தாய் பெக்காத அண்ணன் உங்கள் அப்பா சோறு போட்டுச்சுன்னா நாங்கள் 2 பேரும் தான் சாப்பிடுவோம். மதுரைக்கு வந்தால் உங்கள் அப்பா வந்து எனக்கு 4-5 வீடு இருக்குது, நான் இன்ஸ்பெக்டராக வந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன், என் வீட்டில் தான் தங்குவார், அதனால் நீ எப்போ வந்தாலும் குடும்பத்தோடு என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னார். அப்படி ஏராளமான நண்பர்கள். நான் அவர்கிட்ட ரொம்ப வியந்தது என்னென்னா, எங்கேயுமே அவர் ஒரு பொய்யாக இருந்ததே இல்லை. கோபம் என்றாலும் அப்படித்தான், அன்பு என்றாலும் அப்படித்தான். கோபம்னா கோபம்னு காமிச்சிருவார், அன்புனா ரைட் அன்பு தான். ஒரு போலித்தனம் பெரும்பாலும் அவர்கிட்ட நான் உணர்ந்ததில்லை. சில நேரங்களில் மௌனமாக சில விஷயங்களை கடந்து போவரை தவிர அதுக்குள் போலித்தனம் இருக்காது. ஒரு நான் முதலே சொன்னது மாதிரி நான் அவருடைய கதைகள் முழுமையாக நான் படித்ததில்லை. அதுபோல் நான் எதை சொல்கிறது எதை விடுறதுன்னே தெரில. அப்படி ஜேகே என்னை உள்ளே வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவர் நானும் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ தனுஷ்கோடி ராமசாமி அவர்கள் முதல்ல நான் நம்முடைய நகர்மன்றத்தில் தான் அவரை நான் பார்க்குறேன். கலை இலக்கிய பெருமன்ற கூட்டம் வந்திருக்கிறாரு. உண்மையிலேயே சிறு பிள்ளைகள் பார்த்தால் அவரை பயப்படுவாங்க. அப்படி ஒரு கருகருன்னு ஒரு தோற்றம், அப்படி மீசை, யானையை போன்று கூறிய கண்கள், பளிச்சுன்னு இருக்கும். அந்த கம்பீரமாக அப்படி நீங்கள் உட்கார வச்சோம்னா கூட எங்கேயுமே ஒரு சின்ன வளைவு இருக்காது, நேராக உட்காருவார். நான் உண்மையிலேயே அப்போது பயந்து தான் போனேன். அவரை முதல்ல பார்க்குறப்ப பயந்து போய் நான் அமைதியாக தான் உட்காந்துருந்தேன் நகர்மன்றத்தில். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேசுகிறப்போ, என்ன மென்மையான மனிதர். என் அப்பா எனக்கு தந்தையாக ஒரு வேலை இல்லை என்றால் இந்த ஆளுமைகளை எல்லாம் நான் பார்த்திருக்க கூட வாய்ப்பில்லை. தோதாத்திரியோடு 10 நாள் இருந்தேன். நிறைய விஷயங்கள் அப்போது அந்த வயதில் எனக்கு புரியவில்லை, ஆனால் நிறைய விஷயங்கள் அவர் எனக்கு சொன்னார். பொன்னியிலனோடு அவர் மடியில் உட்கார்கிற அளவுக்கு எனக்கு உரிமை தந்திருந்தார். என்னுடைய சிறுகதை தொகுப்பு வருகிற போது பொன்னியிலன் எழுதியிருந்தார். நான் என் அப்பாவிடம் தொகுப்பு போடுறேன்னு கூட சொல்லலை. பொன்னியிலன் எழுதியிருந்தார், நாங்கள் எங்கள் வாரிசை உருவாக்கி விட்டோம் அப்படின்னு ஒரு வரியை கோட் பண்ணிட்டு சொன்னார், நான் குழந்தைய சொல்லலை, இலக்கிய வாரிசு சொல்கிறேன் அப்படின்னு எழுதியிருந்தார். மிகப்பெரிய ஆளுமைகளை எல்லாம் 9வது படிக்கிற போது நான் சென்னை போயிருந்தேன். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு ஏதோ ஒரு வேலையாக போயிருந்தேன். நான் அங்கே போனேன். அப்போது பார்ட்டி மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. நான் ஆர்என்கேயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. நான் நேராக ஆஃபீஸ் போயிட்டேன். அங்கே போனால் வந்து உதவியாளர் சொன்னார், கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். நான் சும்மா ஒரு துண்டு சீட்டில் செம்பை மாணவாளன் பையன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துவிட்டேன். அவர் மீட்டிங் முடிச்சுட்டு வந்தோன்னே எனக்கு தெரியும் அவருக்கு. தோழர் அப்படின்னாரு. நான் ஒரு 13-14 வயசு பையன். தோழர், ரொம்ப நேரம் உங்களை காத்திருக்க வச்சிட்டேனா அப்படின்னாரு. இல்லை தோழர் அப்படின்னு. சரி வாங்க முதல்ல சாப்பிட்ருவோம் அப்புறம் பேசுவோம் சொல்லி கூட்டிகிட்டு போனார். அப்படி ஒரு மிக உயரமாக இருக்கக்கூடிய அறிவார்ந்த ஒரு சூழலில்
மிக உயரமாக இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் மிக நெருக்கமான இடத்துக்குள் எனக்கு அன்பானவர்களாகவும் என் நேசிப்புக்குரியவர்களாகவும் மாற்றி தந்ததில் என்னுடைய அப்பாவுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. இங்கே நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நான் யாரை சொல்லுவது யாரை விடுவது என்று தெரியவில்லை. அதை போலவே நம்ம கேடிசி சார் எனக்கு முதல்ல தங்கமூர்த்தி சார் ஸ்கூலில் தான் அவர் அறிமுகமானார். ஒரு தேனீயை போல இருப்பார். அவ்வளவு சுறுசுறுப்பு, அவ்வளவு சுறுசுறுப்பு. அவர் சொன்ன விமர்சனம் சரிதான். அவர் செயலாற்ற வேண்டும் என்று நினைப்பாரே தவிர தனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று ஒரு நாள் கூட நினைக்க மாட்டார். செயல்படணும், அவ்வளவுதான் அவருடைய தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. இது செய்வோம், அதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. நான் அவர்கிட்ட ஒரு 5-6 வருஷம் ரொம்ப நெருக்கமாகவே இருந்தேன். நான் பேசலனா கூட அவர் பேசிடுவார். சார் எங்கே இருக்கீங்க அப்படிம்பார். நான் எனக்கு அப்பா வயது ஒத்தவர், ஆனால் அவ்வளோ ஒரு சார்னு விடுவார். வாங்க முருகானந்தம் கூட சொல்ல மாட்டார். அவ்வளோ ஒரு இணக்கமான அன்பு, அவ்வளோ இணக்கமான ஒரு மனிதர். இன்னைக்கு கலைமுரசுக்கு ஏதாவது படைப்பு அனுப்புங்க முருகானந்தம் சார் அப்படிம்பாரு. என்னுடைய சோம்பேறித்தனம் சொல்கிறதா, என்னுடைய இயலாமைன்னு சொல்கிறதா, நான் கடைசி வரைக்குமே அனுப்பலை. என் அப்பா இறந்த அன்னைக்கு தங்கமூர்த்தி சார் காலையிலே ஃபோன் பண்ணார். இப்போ தான் வந்தேன், ரூம் செக்இன் பண்ணிவிட்டு பார்க்குறேன் சார், தகவல் நான் வரேன், நேரில் வரேன், கவலைப்படாதீங்க அப்படின்னாரு. நான் நிறைய நேரங்களில் என்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் கூட நான் அவர்கிட்ட பகிர்ந்தது உண்டு. அதற்கான ஒரு ஆறுதலோ அன்போ அங்கேருந்து கிடைக்கும். நிலவன் சார் அப்படி இல்லை. அவர் எப்போதுமே என்னை நான் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற ஒரு தூண்டுகோலாக மட்டுமே இருப்பார். அவர் செம்பாட்டிலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வர்றாரு. அவருக்கு நினைவு இருக்குன்னு நம்புகிறேன். அந்த ஓட்டு கட்டுறதுக்கு பின்னாடி ஒரு செட்டு ஒன்று போட்டிருப்போம். அங்கே தான் அவருக்கு ஃபேர்வெல் பார்ட்டி நடத்தணும். அப்போ நான் 9th அப்போ தான் தொடங்குது எனக்கு. நான் தேம்பி தேம்பி அழறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். அப்போ கொஞ்சம் பாடுறேன்னு நினச்சி நிறைய கற்றுவேன். ஒரு முறை புல்லாங்குழல் கொடுத்த மூங்கிலே பாட்டு பாடுறேன் இசை போட்டிக்கு. உட்காந்துருக்கிறாரு, ஏத்தாப்பில் உட்காந்துருக்கிறாரு. நிறைய அந்த ஸ்டாஃப்லாம் துளசிராமன் சார் ஸ்டாஃப் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. நான் குழல்னு உச்சரிக்கணுமா குழல்னு உச்சரிக்கணுமாங்கிற தடுமாற்றம் இருக்குது மைண்டில். புல்லாங்குழல் கொடுத்த சரியாக தான் உச்சரிக்கிறேன். ஆனால் என் மைண்டில் அந்த தடுமாற்றம் இருக்குது, நம்ம சரியாக தான் சொல்கிறோமான்னு. ஒரு நல்ல ஆசிரியருக்குரிய ஒரு இடமா நீங்கள் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். சரியாக தான்டா பாடுறா அப்படின்னாரு. நான் சரியாக உச்சரிக்கிறான்ற கேள்வி எனக்குள்ளே தான் இருக்குது தவிர நான் பாடிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்குள்ளே இருக்குங்கிறத அவர் அப்சர்வ் பண்ணிட்டு சரியாக தான்டா பாடு அப்படின்னாரு. அப்படி அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ எனக்கு தெரிஞ்சு யாரும் அடலை, நான் தான் பயங்கரமாக அழுதுட்டேன். அப்புறம் என்னை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கட்டி பிடிச்சிட்டு, ஏன் அழற இப்போ, எங்கே போகிறேன் நான் உன்னை விட்டுட்டு, ஒரு அண்ணன் அவனை புதுக்கோட்டில் இருக்கேன், எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம், என் மனக்கதவும் என் வீட்டின் கதவும் உனக்காக திறந்தே இருக்கும் அப்படின்னாரு. அது பின்னாடி நடந்தது. நான் எப்பொழுதெல்லாம் புதுக்கோட்டைக்கு வரணும், இங்கே பிருந்தாவனத்துக்கு தான் அப்போ வீடு, எனக்கு ஒரு வேலையும் இருக்காது, நான் வீட்டுக்கு போவேன். அவர் செம்பை மணவாளன் பையங்கிறதுக்காக அந்த அன்பு இருந்துச்சான்னு எனக்கு அவருக்கு தான் கேட்கணும். அப்படி ஒரு அன்பை அவருக்கும் எனக்கும் உருவாவதற்கான ஏதோ ஒரு காரணியாக என் அப்பா இருந்திருக்கக்கூடும். நிறைய நினைவுகள், எதை சொல்றதுன்னு தெரியல. ஆனாலும் கூட நண்பர்களே, நம்முடைய சுறா சொன்ன மாதிரி
வேர்களை இழந்திருக்கிறோம் என்று சொன்னதும், நம்முடைய அறம் தோழர் சொன்னது அவர்கள் விழுதுகளை பதித்திருக்கிறார்கள் என்பதுமாக நாம் தொடர்ந்து செயல்படலாம். அதற்கான ஒத்துழைப்பு எப்போதும் இருக்கும். அப்புறம் கூடுதலாக ஒரு தங்கமணி சார் சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் ஆவணப்படுத்துவது, அது நாங்கள் அப்பா இறந்த உடனே பேசிக்கிட்டோம். வீட்டில் அந்த மேலே அவருடைய ஒரு வீடே அவருக்காக தான் கொடுத்தோம். யாருமே அதுக்குள்ளே போக மாட்டோம். அவருடைய முழு சுதந்திரமும் அவருக்கானதாக இருந்தது. அப்படி அவருக்கு இன்னும் ஒரு இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாததுக்கப்புறமா கீழே வரணும், ஒரு தனியாக ரூம் ஒதுக்கணும். அந்த ரூமில் அவர் சார்ந்த எல்லாவற்றையும் ஆவணப்படுத்துவது அப்படின்னு ஏற்கனவே முடிவு பண்ணோம். அதை செய்கிறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அவருடைய படைப்புகள் வந்து அவர் கடைசியான்ட்டு பேசினது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு மதியம் போல் நான் அவருக்கு வர்றேன், மன்னிக்கவும் சனிக்கிழமை காலையில் ஒரு 7 மணிக்கு அவர் ரொம்ப பலகீனமாயிட்டார் எனக்கு சொல்கிறாங்க. அப்புறம் நான் ஒரு 2:30 மணிக்கு வந்துட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். அப்புறம் போய் நான் அப்பா அப்பான்னு கூப்பிட்டேன். அப்புறம் என் தங்கச்சி சொன்னால் அவர் காலையிலேருந்து கண்ணு முழிக்கலண்ணா அப்படின்னா. அப்புறம் நான் அப்பா அப்பான்னு முழிச்சு பார்த்தாரு. முழிச்சு பார்த்துட்டு இப்படி பார்த்தாரு. ரொம்ப பசிக்குதாப்பா அப்படின்னு தலையாட்டினார். கஞ்சி குடிக்கிறீங்களான்னு ஒன்றும் பதில் இல்லை. காஃபி சாப்பிட்றீங்களான்னு ஒன்றாரு. அப்புறம் காஃபி வாங்கிட்டு வந்து ஒரு 2-3 ஸ்பூன் கொடுத்தேன். அதுக்கு மேலே அவரால் குடிக்க முடியல. அப்போ அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ராஜமாமா சொல்லிக்கிட்டே இருந்தார், மூட்டாம்பட்டி ராஜமாமா. அப்பா வந்து அருமையான தொகுப்பு மாப்பிள்ள, நான் படித்து அசந்து போயிட்டேன் மாப்பிள்ள, வயிறுன்னு ஒரு கதை எழுதியிருக்காரு மாப்பிள்ள, நீங்கள் வந்து உலக தரத்தில் நீங்கள் அதை வைக்கலாம் மாப்பிள்ள, நான் அப்பாங்கிறக்காண்டி சொல்லலை அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். அந்த புத்தகத்தை வந்து கொண்டு வந்துடணும் மாப்பிள்ள அப்படின்னாரு. நான் கொண்டு வந்துடுறேன் மாமா அப்படின்னு. அதாவது அப்பாட்ட வந்து என்சிபிஎஸ் கொடுத்துட்டீங்களாப்பா அப்படின்னாரு. அப்புறம் சரி ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, கொண்டு வந்துடலாம்ப்பா அப்படின்னு. உடனே இப்படி 3 விரலில் காமிச்சார். இப்படி தான் காமிச்சார். 3 புத்தகம் அப்படின்னு காமிச்சார். நான் கொண்டு வந்துடலாம்ப்பா அப்படின்னு. அப்படி அவருடைய புத்தகங்கள் கையெழுத்து பிரதியாக இருக்குது, அதை கொண்டு வந்துடலாம். அவருடைய எழுத்துக்களில் எங்கேயுமே ஒரு எழுத்துப்பிழை பார்க்கவே முடியாது, ஒரு எழுத்துப்பிழை பார்க்கவே முடியாது. அப்புறம் கூடுதலாக இன்னொரு தகவல், அது கலை இலக்கிய பெருமன்றம் உள்ளிட்ட நம் இலக்கிய அமைப்புகள் யாவும் சேர்ந்தே கூட ஆண்டுதோறும் அவருடைய நினைவு நாளில் ஒரு சிறுகதை போட்டி நடத்தலாம் என்று யோசிக்கிறோம். அது தொடர்ந்து பேசி முடிவு செய்து அதற்கான அறிவிப்பை எல்லோரும் சேர்ந்தே செய்வோம். இந்த அளவில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்துகிற கலை இலக்கிய பெருமன்றம், தாமியேசகா வீதி, திருவள்ளுவர் மன்றம், தமிழ்ச்சங்கம், வேறு ஏதேனும் இலக்கிய அமைப்புகளின் பெயர் நான் விடுபட்டிருந்தால் அதை கூர்ந்து மன்னிக்கவும். அப்படி எல்லா இயக்க நண்பர்களும் தோழர்களும் இணைந்து நாம் தொடர்ந்து செயல்படுவோம். இத்தகைய ஒரு விழாவை, ஒரு நினைவேந்தலை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்கான எல்லா முழு முயற்சிகளையும் செய்த அண்டனூர் சுரா, சோலச்சி, பாலச்சந்தர் தொடர்ந்து எனக்கு பேசிக்கிட்டே இருப்பார். தொடர் இதை பண்ணிட்டேன், அடுத்து என்ன பண்ணணும் தொடர், இது முடிஞ்சிருச்சு தொடர், அப்புறம் இதை பண்ணிடலாமா, தொடர்ந்து நான் உண்மையிலேயே நான் ஒரு விருந்தாளியை போல தான் வந்து போனேன். நான் இதில் என்னுடைய எந்த பங்களிப்புமே இல்லை, எந்த பங்களிப்பும் இல்லை. அப்படி எல்லாவற்றையும் முழுமையாக உளப்பூர்வமாக செய்து முடித்த அத்தனை தோழர்களுக்கும், கொஞ்சம் குறிப்பாக தோழர் பழனியப்பன், அது என் அப்பாவோடு அவருக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத வாஞ்சை எப்போதும் இருந்திருக்கிறது. நான் பல நேரங்களில் உணர்ந்திருக்கிறேன்.
நாங்கள் ஹோட்டலுக்கு என் அப்பா என்னை கூட்டிகிட்டு போவார், பழனியப்பா மெஸ் சாப்பிட்ற கூட்டிகிட்டு போவார். அவருக்கு சில விஷயங்கள் ஸ்பெஷலாக வந்து வைப்பாங்க, பில்லு வராது. அது எப்போதுமே இருந்தது. அது அவர் உட்காந்துருந்தானா சொல்லிடுவார். அப்படி பில்லு போகிறப்பே சொல்லிடுவார், செம்பைக்கு போனேன் அப்படின்றவார். அப்படி ஏராளமான பேர்கள் அப்படி தோழர் ஜீவா கூட சொன்னார். திடீர்னு ஃபோன் பண்ணுவார், நான் இங்கே இருக்கேன் வாங்க அப்படிம்பாரு. நான் உடனே போய் நின்றுவேன். அவருடைய அன்புக்கு ஏராளமான பேர் தன் அன்பு சங்கிலியால் பிணைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் என்கிற இந்த நெகிழ்வான தருணங்களை நான் உணர்கிற போது ஒன்றை நான் புரிந்து கொள்ளுகிறேன். ஒரு வாழ்க்கை 2 நிலை சார்ந்தது. ஒன்று தனி வாழ்க்கை, இன்னொன்று சமூக வாழ்க்கை. சமூக வாழ்க்கையில் தன் பங்களிப்பை யார் சமரசமற்று செய்கிறார்களோ அவர்கள் நினைக்கப்படுகிறார்கள். அந்த இடத்தில் தோழர் கேடிசி அவர்களும் செம்பை மணவாளன் அவர்களும் இருக்கிறார்கள் என்பதில் அதற்கான நன்றியை நான் உங்களுக்கு உரித்தாக்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தோழர்களே, அப்பாவுக்கும் மகனுக்கும், அப்பாவுக்கும் இந்த சமூகத்திற்கும் என்று எடுத்து சொன்னால் நிறைய பேசலாம். ஏனென்றால் எழுத்தாளர் செம்பை மணவாளர்கள் நிறைய பேசக்கூடியவர். அவரை கட்டுக்கடங்காத பேச்சை நாம் அணை கட்டி தடுத்து விட முடியாது. எந்த தலைப்போடு தான் இப்படி தான் பேசுவார்கள். ஆனால் அவரை பற்றி பேசுவதற்கு நிறைய வாய்ப்பு நம்ம இருக்கிறது. அந்த வகையில் இந்த நினைவேந்தலுக்கு தோழர் ஜெயக்குடி என்கிற கேட்டி கந்தசாமி அவருடைய மற்றும் எழுத்தாளர் செம்பை மன்னன் அவருடைய இந்த படத்திறப்பு நினைவேந்தல்களுக்கு வரைவிருந்த தோழமைகள், அனைத்து தோழமைகளையும் தமிழ்நாடு கலைஞர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடுகின்றோம். தோழர்களே, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மழைக்காலமாக இருக்கிறது, பார்த்து கவனமாக செல்லவும். நன்றி.